நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதல்வர் ரங்கசாமி இதுவரை தன்னிடம் பேசவில்லை என்று ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா கூறுகையில், புதுவையில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்திரிகைகள் மூலம் பார்த்து வருவதாகவும், தற்போதைய சூழலில் அதில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், சமூக விரோத சக்திகள் எப்போதும் போல் உள்ளனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக IG ரன்வீர் சிங்கை அழைத்து தான் பேசிய போது அவர் புதுவையில் சுமூக நிலை இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் புதுவையில் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது. எனவே இன்னும் 2 வாரங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையிலும் ரவுடிகள் நடுங்கும் வகையிலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் மத்திய உள்துறை இணைச் செயலர் அனில் கோஸ்வாமி கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தை புதுவையில் நடத்த இருந்தார். ஆனால் தனக்கு அறுவை சிகிச்சை நடந்ததால் கூட்டத்தை டெல்லிக்கு மாற்றியதாகவும், அதில் கலந்து கொண்ட IG தலைமைச் செயலர் என்ன பேசினார்கள் என்று தனக்கு தெரியாது என்றும், புதுவையில் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் ரவுடிகளோடு தொடர்பு வைத்துள்ளனர் என்பதை மறுக்க முடியாது. எனவே விரைவில் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவை சந்தித்து சட்டம் ஒழுங்கு நிலவரம் பற்றிய உண்மை நிலையை எடுத்து கூறி சட்டத்தை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கை எடுப்பேன் என்றார். தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னர் முதல்வர் ரங்கசாமி தன்னை சந்தித்த போது புதுவையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது அரசியல் ரீதியாக அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்ததாகவும், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச வரும் முதல்வர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை பற்றி இதுவரை தன்னிடம் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். ரவுடிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. ரவுடி எந்த தொகுதியைச் சேர்ந்தவர் என்பது பற்றி பிரச்சனை இல்லை. ரவுடிதான். எனவே புதுவையில் ஆளுநராக இருக்கும் வரை தனது பணியை நேர்மையாகவும் உண்மையாகவும் செய்வேன் என்று கூறினார். புதுவை இருளன் சந்தை அரசு துவக்கப் பள்ளியில் அமைச்சர் தியாகராஜன் மற்றும் இயக்குநர் வல்லவன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுவை பாகூர் அருகே இருளன் சந்தை அரசு துவக்கப் பள்ளியில் மாணவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஆசிரியர் ஹரிகிருஷ்ணன் மீது புகார் எழுந்ததை அடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில், கல்வி அமைச்சர் தியாகராஜன், கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆகியோர் இருளன் சந்தை பள்ளியில் ஆய்வு செய்தபோது அங்கு வந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் தங்களது பிள்ளைகள் பள்ளிக்கு செல்ல பயப்படுவதாகவும், பள்ளி செல்லுமாறு கூறினாலும் அழுது அடம் பிடிக்கின்றனர் என்று கூறினர். அதற்கு அதிகாரிகள் பெற்றோர்களிடம் பயப்படாமல் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புமாறும், சொந்த பிள்ளைகளை போன்று பார்த்துக் கொள்வோம் என்று கூறியும் குழந்தைகளை சீரழிக்கும் பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியாது என்று அழுது புலம்பினர். அவர்களை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இயற்கை பேரழிவுகளை தடுக்க முடியாது என்று இந்திய வானிலை மையம் புதுவைக்கு வழங்கி வரும் சேவைகள் குறித்த பயனாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் ரமணன் பேசினார். புதுவை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, சென்னை மண்டல வானிலை மையம் சார்பில் இந்திய வானிலை மையம் புதுவைக்கு வழங்கி வரும் சேவைகள் குறித்து பயனாளர் சந்திப்பு நிகழ்ச்சி திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கிய நிகழ்ச்சியில் சென்னை வானிலை மைய துணை இயக்குநர் ராஜ், புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் ரமணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில், சென்னை வானிலை மையம் புதுவைக்கு வழங்கி வரும் சேவைகள் குறித்தும், வருங்காலங்களில் செயல்படுத்தப்பட இருக்கும் திட்டங்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் வானிலை மைய அதிகாரிகள் விளக்கினர். புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் டாக்டர் ரமணன் வட இந்திய பெருங்கடலுக்கான புயல் எச்சரிக்கை மற்றும் முன்னறிவிப்பு என்ற தலைப்பில் பேசுகையில், புயல் என்பது வெறும் வெப்ப சலனம். கடல் பகுதியில் 26 டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெப்பம் இருக்கும்போதுதான் புயல் உருவாகிறது. வெப்பம் குறைவாக இருந்தால் புயல் அந்த பகுதியில் ஏற்படாது. தென் அமெரிக்க கண்டத்தில் புயல் சின்னம் உருவாவது குறைவு என்றும், புயலின் சீற்றத்தால் கனமழை, கடும் காற்று, அலை எழுச்சி ஏற்படும். புயல் கரையை கடப்பதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்னதாக தெரியப்படுத்தப்படும். இயற்கை பேரழிவுகளை தடுக்க முடியாது. அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு சேத அளவை குறைக்க முடியும் என்றார். நிகழ்ச்சியில் வருவாய், பொதுப்பணி, மீன்வளம், மின்சாரம் மற்றும் விவசாயத்துறை அதிகாரிகள், விமான நிலை அதிகாரி, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்குகளை வாதாடும் வகையில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டுவர வலியுறுத்தி புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் தமிழில் பேசவும், வழக்குகளை வாதாடும் வகையில் தமிழை ஆட்சி மொழியாக வழக்காடு மொழியாக கொண்டுவர வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுவை வழக்கறிஞர்கள்
வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் யாவும் பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள உயர்நீதிமன்றத்திலும் மதுரையில் உள்ள உயர்நீதிமன்ற கிளையிலும் தமிழ் மொழியை வழக்கு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற வகையிலே வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பும் புதுவை வழக்கறிஞர் சங்கமும் இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே நீதிமன்ற புறக்கணிப்பிலே ஈடுபடுகின்றோம். இதன் ஒரு கட்டமாக மதுரையிலே இருந்து வழக்கறிஞர் அனைவரும் ஊர்வலமாக 2 சக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்திலும் பேரணியாக சென்று சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற முதல்வரை சந்தித்து மனு கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்திலே புதுவையில் இருக்கின்ற 13 நீதிமன்றங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. 700 வழக்கறிஞர் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 70,000 வழக்கறிஞர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ் மொழியை வழக்கு மொழியாக ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் அரசு கொறடாவுமான கேசவன் நினைவு நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவை காலாப்பட்டு தொகுதியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அரசு கொறடாவுமான கேசவனின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி நிகழ்ச்சி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் முத்துவேல் தலைமையில் ராமச்சந்திரன், வீரராகவன், கோதண்டபாணி, சந்திரசேகரன், இளைஞரணி ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் RV ஜானகிராமன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் SP சிவகுமார், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிவால் கெனடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், சுபகுரல், சோமசுந்தரம், சந்தோஷ்குமார், சரவணன், சுகுமாரன், சிவசக்தி மற்றும் காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் கேசவனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். முன்னதாக லாஸ்பேட்டையில் தொகுதி திமுக சார்பில் கேசவனின் நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட கேசவனின் திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மின்கட்டண உயர்வை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் நடந்த இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. புதுவை இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்கள் பாலாஜி, கருணாநிதி, சரவணன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு திட்ட பயன்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், துண்டு பிரசுரங்கள், விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துவது, மாநில கமிட்டி ஆலோசனைப்படி இந்திரா நகர் தொகுதியில் உள்ள அனைத்து பூத்துகளுக்கும் நிர்வாகிகள் அமைக்கும் பணியை 10ஆம் தேதிக்குள் முடிப்பது, காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை செயல்படுத்தாத ஆளும் NR காங்கிரஸ் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, மின்கட்டண உயர்வை புதுவை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை அரசிற்கு ரவுடிகள் சவால் விடுவதாக வெங்கடா நகரில் நடைபெற்ற வியாபாரிகள் சங்க ஆலோசனை கூட்டத்தில் வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுவை வெங்கடா நகரில் அனைத்து வியாபாரிகள் சங்க ஆலோசனை கூட்டம் கூட்டமைப்பு சங்க தலைவர் சிவசங்கரன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வெளியூரைச் சேர்ந்த வியாபாரிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டு ஆதரவு அளித்த கூட்டத்தில் வியாபாரிகள் பேசுகையில், வெங்கடா நகரில் வியாபாரியிடம் மாமூல் கேட்டு மிரட்டி அவரை வெட்டிய சம்பவத்தை கண்டித்து கடையடைப்பு, போராட்டம், பேரணி நடத்தியும் போலீசார் ரவுடிகள் மீது வலுவான நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் சிறையில் உள்ள கைதிகளிடம் செல்போன் புழக்கம் இருப்பதை தவிர்க்க சொன்னால் கைதிகள் உறவினர்களிடம்தான் பேசுவதாக போலீசார் கூறுகின்றனர். புதுவையில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு காரணம் சிறையில் செல்போன் புழக்கம் இருப்பதுதான். இதற்கு சிறைத்துறையினரே காரணமாக உள்ளனர். எனவே புதுவையில் உள்ள IAS, IPS அதிகாரிகளை மற்ற இடத்திற்கு மாற்றுவது போன்று PCS அதிகாரிகளையும் மற்ற யூனியன் பிரதேசத்திற்கு மாற்ற வேண்டும். வியாபாரிகள் செலுத்தும் வரியை வைத்துத்தான் அரசு பட்ஜெட் போடுகிறது என்றும், ஏனாம் சிறையில் கைதியை கொள்ள ரவுடிகள் சென்றது அரசிற்கு விடுக்கும் சவாலாகும். மேலும் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பேசினர். அனைவரின் கருத்துக்களை கேட்ட பிறகு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய பெருவிழா சிறப்பு திருப்பலி மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலய 323ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை முன்னிட்டு சேப்பாக்கம் மிஷன் இயக்குனர் அருட்பணி வின்சென்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. பின்னர் மாதா கொடி ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு மந்திரிக்கப்பட்டு ஏற்றப்பட்டது. விழாவில் கிறிஸ்துவர்கள் ஏராளமானோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் அரியநகர் பங்கு மக்கள் செய்திருந்தனர். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை புதுவை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக 7வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது.
அதில் இருதரப்பு வாதங்களும் முடிந்து வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராகவில்லை என்பன போன்ற காரணங்களால் 6 முறை வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இன்று 6ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ரகு, சுந்தரேஷ் ஐயர் உள்ளிட்ட 13 பேர் ஆஜரானார்கள். ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 10 பேர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் வழக்கறிஞர்கள் போராட்டம் காரணமாக வழக்கை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். ஏற்கனவே 6 முறை தள்ளி வைக்கப்பட்ட இவ்வழக்கின் விசாரணை வழக்கறிஞர்களின் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக தொடர்ந்து 7வது முறையாக தற்போதும் தள்ளி வைக்கப்பட்டது. புதுவை மாநிலம் 2வது கூடுதல் அமர்வு நீதிபதி மாண்புமிகு மேரி அஞ்சிலம் அவர்கள் முன்னிலையில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கர்ராமனுடைய கொலை வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்று மாண்புமிகு நீதிபதி முருகன் அவர்கள் இன்று விடுமுறை விடுப்பு காரணமாகவும் மேலும் வழக்கறிஞர்களுடைய கோர்ட்டு நீதிமன்ற புறக்கணிப்பு காரணமாகவும் இந்த வழக்கு 2வது கூடுதல் அமர்வு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை 3/10/2013க்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒத்திவைத்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கிலே ரகு, சுந்தரேசர் உள்பட 13 எதிரிகள் ஆஜரானார்கள். மேலும் 10 எதிரிகள் ஆஜராகவில்லை. அவள் தரப்பிலே மனு தாக்கல் செய்யப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை 3/10/2013க்கு ஒத்திவைத்துள்ளார்கள். அன்று வழக்கு நடைபெறும். இந்த வழக்கிலே தீர்ப்பு மட்டும்தான் சொல்ல வேண்டிய நிலையிலே உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.